வசந்தம் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வந்தனங்கள். 5/10/2018 வெள்ளிக்கிழமையிலே நாங்கள் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான நாளாக அமைய வேண்டும் என புத்த பெருமானின் பிரார்த்தனை முதல் கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, புண்ணியவர்களே, பௌத்தவர்களாக நாங்கள் அதிகமாக அக்கறை செலுத்தப்படக்கூடிய ஒரு விடயம் பஞ்சசீலம். இந்த பஞ்சசீலம் என்பது எமது வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாக மாற்றமையக்கூடிய ஒரு நல்ல முறைகளை இருக்கின்ற ஒரு விடயம். இந்த விடயத்தை பௌத்தர்களுக்கு மாத்திரமல்ல, ஏனையவர்களுக்கும் பொதுவாக அந்த வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாக மாற்றமையக்கூடிய வாய்ப்பு அந்த முறைகளே இருக்கின்றன. நீங்கள் அதிகமாக அது எடுத்துக்கொண்டால், அது பார்த்தாலும் கூட உயர்களை நாங்கள் காப்பாற்ற வேண்டும். அதே போன்று களவெடுத்தக்கூடாது. மற்றவர்களை பொருட்களை ஏதோ நாங்கள் களவெடுத்தக்கூடாது. அதிகமாக காமம் செலுத்தக்கூடியவராக இருக்கக்கூடாது. அதே போன்று பொய் சொல்லக்கூடாது. அதே போன்று மதுபானம் அறியக்கூடாது என்று இந்த பஞ்சசீலத்திலே மிக தெளிவாக இந்த விடயங்களை கூறப்படுகின்றன. பௌத்தர்களாகிய நாங்கள் மாத்திரமல்ல, ஏனைய மதத்தைச் சேர்ந்தவர்களையும் இதுக்கு அக்கறை செலுத்தப்பட வேண்டும். மற்ற உயர்களை நாங்கள் காப்பாற்ற வேண்டும். அவங்களுக்கு எந்த விதமான தொந்தரவு பண்ணாமல் நாங்கள் வாழ வேண்டும் என்று சிந்திக்க வேண்டும். அதே போன்று எனக்கு சொந்தமான இல்லாத பொருட்களை நாங்கள் களவெடுத்த கூடாது என்பதை அது சிந்திக்க வேண்டும். ஆனால் அதிகமாக எமது நாட்டிலே பார்த்தாலும் கூட எனக்கு சொந்தமான பொருட்களை விட மற்றவர்கள் பொருட்களை எடுக்க வேண்டும் என்று அக்கறை செலுத்தப்படுகின்றவர்கள் கூடுதலாக இருக்கின்றார்கள். அது ஒரு தவறான செயற்பாடுகள். அது அப்படியே செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைய முடியாது. அவருக்கு எந்த நேரத்திலையும் கவலை தான் உருவாக்க முடியும். அதே போன்று நாங்கள் அதிகமாக காமம் செலுத்தக்கூடியவராக இருந்தால் அவருக்கும் வாழ முடியாது. அவரும் எந்த நேரத்திலையும் கவலைக்கூடியவராகத்தான் இருப்பார். அதே அதிகமாக சிந்திக்க வேண்டும். அதே போன்று பொய் சொல்ல கூடியவர்களாக இருந்தாலும் அந்த அவர்களை நாங்கள் கொஞ்சம் தள்ளிவிட்டு நாங்கள் வாழக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அதே போன்று மதுபானத்தை அறியக்கூடியவர்களாக இருந்தால் அவங்களை நாங்கள் திருத்த வேண்டிய ஒருவராக இருக்க வேண்டும். அவங்கள் அதிகமாக மதுபானம் அறிந்தக்கூடியவர்களாக இருந்தால் அந்த வீட்டிலே அவருக்கு ஒரு சுதந்திரம் கிடையாது. அதே போன்று அவருக்கு எந்த விதமான நிம்மதி கிடையாது. அது நாங்கள் எந்த நேரத்திலையும் சிந்திக்க வேண்டும். அன்பார்ந்த புண்ணியவர்களே, சகோதரர்களே, நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும். அதுக்கு இந்த பஞ்சசீலம் என்று இந்த செயற்பாடுகள் அந்த முறைகளை எங்களுக்கு மிகவும் பிரயோசனமாக இருக்கும் என்று கூறி, உங்கள் அனைவருக்கும் மறந்திருக்கின்ற இன்றைய நாளிலே நீங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும். ஒருவரை சந்தோஷப்படக்கூடிய செயற்பாடுகளை செய்ய வேண்டும். அதே போன்று நிம்மதியாக வாழ வேண்டும் என்று கூறி, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் சந்தோஷமாக வாழக்கூடிய புத்த பெருமானினுடைய ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாகாரம் ககனசதிருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகீகிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகைகநாதம். வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடத்தின் இனிய காலை வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்று மங்களகரமான விளம்பி வருஷம் புரட்டாதி மாதம் 19ஆம் நாள் 5/10/2018 இன்று வெள்ளிக்கிழமை.
இந்து மக்களுடைய வாழ்விலே பல்வேறு சிறப்புகளை தரக்கூடியது. ஆசாரசீலராக நாம் ஆலய வழிபாடுகளை எல்லாம் செய்வதற்கு உரிய நாளாக அமைந்திருப்பது. இந்த வெள்ளிக்கிழமைகளிலே நாம் ஆலயங்கள் சென்று வழிபாடுகள் செய்ய வேண்டும். நாம் ஆலயங்கள் சென்று வழிபாடு செய்வதற்கு முன்னாலே வீட்டிலே சுவாமி அறையிலே மஞ்சள் தண்ணீர் தெளித்து சாம்பிராணி தூபமிட்டு விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும். வீட்டு முற்றத்திலே துளசி இருந்தால், துளசி மாடம் இருந்தால் மஞ்சள் நீர் ஊற்றி சாம்பிராணி தூவமிட்டு துளசியை வலம் வந்து வழிபாடு செய்கின்ற பொழுது லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்குமா. நாம் ஆலய வழிபாடுகளும் செய்து இறைவனுடைய திருவருளை எல்லாம் பூர்ணமாக பெறுகின்ற வகையிலே நம்முடைய வாழ்விலே நமக்கு எப்பொழுதுமே சந்தோஷம், ஆனந்தம், எல்லோரும் நல்லாயிருக்க வேண்டும் என்ற நல்ல பிரார்த்தனைகளெல்லாம் நாம் ஆலயங்களிலே கூட்டு வழிபாடாக செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. இந்த புரட்டாதி மாதத்திலே பிதர்களுக்குரியதாகிய இந்த மகாலய பட்சம் நடந்து கொண்டிருக்கின்றது. இன்னமும் இந்த மகாலய சிரார்த்தம் செய்யாதவர்கள் இந்த 8ஆம் தேதிக்குள்ளே செய்து முடிக்க வேண்டும். அந்த வகையிலே வருகின்ற திங்கட்கிழமையோடு இந்த மகாலய பட்சம் நிறைவு பெறுகின்றது. அந்த வகையிலே ஒரு நாளாவது தாய் தந்தையருக்காக, தாத்தா பாட்டிக்காக விரதம் இருந்து சிரார்த்தங்களை செய்து தர்ப்பணங்களை செய்ய வேண்டும். அவ்வாறு செய்கின்ற பொழுது வாழ்வில் நமக்கு உயர்வுகளெல்லாம் கிடைக்கின்ற வகையிலே அந்த பிதர்களுடைய ஆசிதான் நம்மை வாழ வைப்பது. நம்முடைய சந்ததி நல்லபடியாக வாழமாக இருந்தால், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பேரப்பிள்ளைகள் நல்லாக வாழ வேண்டுமாக இருந்தால், நோய் நொடி இல்லாத வாழ்வு வாழ வேண்டுமாக இருந்தால் பிதர்களுடைய ஆசி நமக்கு மிக 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 முக்கியம். எனவே இந்த மகாலயபக்ஷ காலங்களிலே பிதர்களுக்காக செய்கின்ற தர்ப்பணங்கள், அந்த தாய் தகப்பனுடைய வயதிலே இருக்கின்றவர்களுக்கு நம்மாலே முடிந்த ஒரு வஸ்திரங்களை கொடுப்பது அல்லது உணவை கொடுப்பது, இவை எல்லாமே ஒரு சிறப்பை தருகின்ற வகையிலே அமைந்திருப்பது. எனவே இந்த புரட்டாசி மாதம் அவ்வளவு சிறப்பு கொண்டது. இந்த பிதர்களுடைய வழிபாட்டுக்காக இந்த 15 தினங்களை மகாலய பக்ஷம் என்று ஒதுக்கி இருக்கின்றார்கள். அவற்றிலே நாம் ஈடுபட வேண்டும். அத்தோடு பல்வேறு ஆலயங்களிலே திருப்பணிகள் நிறைவேறி கும்பாபிஷேகத்துக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே மட்டக்களப்பு, செங்கலடி, பங்குடாவளி, இல்படிச்சேனை ஸ்ரீ சிவமுத்து மாரியம்மன் தேவஸ்தானத்திலே சபரிமலை ஐயப்ப சுவாமிக்காக அமைக்கப்பட்டிருக்கின்ற புதிய ஆலயத்தினுடைய மகா கும்பாபிஷேகம் நவம்பர் மாதம் 12, 13, 14ஆம் தேதியிலே கிரியைகள் நடைபெற்று 14ஆம் தேதி மகா கும்பாபிஷேகம் சபரிமலை ஐயப்ப சுவாமிக்கு நடைபெற திருவள் கூட்டியிருக்கின்றது. அதேபோல் நுவரேலியா மாவட்டம் வலைப்பனை பிரதேசம் ஹல்கரநோய நடுக்கணக்கு ஸ்ரீ கதிர்வேலாய சுவாமி ஆலயத்தினுடைய நவகுண்ட பக்ஷ பிரதிஷ்டா மகா கும்பாபிஷேகத்துக்குரிய ஏற்பாடு நடைபெற்று மகா கும்பாபிஷேகம் விரைவிலே சிறப்பாக நடைபெற திருவள் கூட்டியிருக்கின்றது. இந்த நிகழ்வில் நாம் கலந்து கொள்ள வேண்டும். அதேபோல் திருநெல்வேலி மாவட்டத்திலே எகலியகொடை நுகையன பகுதியில் அமைந்திருக்கின்ற ஸ்ரீ முத்துமாரியம்பாள் ஆலயத்திலே இந்த வருடாந்த அலங்கார உற்சவம் இம்மாதம் 26, 27, 28ஆம் தேதிகளிலே சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. அம்பாளுக்கு 1009 சங்குகளாலே சங்காபிஷேகம், அதேபோல் அங்கே பால்குட பவனி, ரத பவனி, வேட்டை திருவிழா, இவ்வாறு சிறப்பான நிகழ்வுகளோடு இந்த கரகம் பாலித்து இந்த உற்சவங்களை எல்லாம் சிறப்பாக நுககேன எகலியகொடை தோட்டத்திலே இந்த நுககேன பதி அமைந்திருக்க முத்துமாரியம்பாள் ஆலயத்திலே நடைபெறுகின்றது. இவ்வாறு நிகழ்ச்சிகளும் நாம் கலந்து இறையருளையெல்லாம் பூர்ணமாக பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் நல் ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சிகினோ பவந்து சமஸ்தசன் மங்களானி சந்து சுபம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் தபியஹும் பிஇஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பாத். வசந்தன் டிவியின் ஆராதனை நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் மனிதர்களாக இந்த உலகத்தில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் அழகாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு இறைவனை ஏற்றவனாக வாழ்கின்றார்கள். உண்மையில் நாங்கள் ஏற்றிருக்கின்ற இறைவனை நாங்கள் நல்லெண்ணம் கொள்ள வேண்டும். அவ்வாறு நல்லெண்ணம் கொள்கின்ற பொழுதுதான் இறைவன் எங்களுக்கு உதவி அளிக்கின்றான், பாதுகாப்பு அளிக்கின்றான். அதே போன்று நாங்கள் எதை நாடுகின்றோமோ அவன் நாடினால் அதனை எங்களுக்கு தருகின்றான்.
மாற்றமாக இன்று சில மனிதர்கள் இறைவனை பற்றிய சில வியூகங்களை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். இறைவனை சில வேளை அவர்கள் நம்பாதிருக்கின்றார்கள். தங்களது வீடுகளில், காரியாலயங்களில், பாதைகளில் அல்லது பிரயாணம் செய்கின்ற பொழுது அவர்கள் யோசிக்கின்றார்கள், இது நடக்குமோ, இது நடக்க மாட்டாதோ, அல்லது இறைவன் இதை எங்களுக்கு தரமாட்டானோ என்ற அந்த வியூகம் அவர்களிடத்திலே காணப்படுகின்றது. காரணம், இறைவனை பற்றிய அந்த நல்ல எண்ணம் அவர்களிடத்தில் இருப்பதில்லை. மாற்றமாக நாங்கள் இறைவனை பற்றி நல்ல எண்ணம் கொள்கின்ற பொழுதுதான் இறைவனும் நாங்கள் நாடுகின்ற விடயத்தை எங்களுக்கு தருகின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பல சாதனைகளை புரிந்தார்கள். இந்த உலகத்தின் நிறைய மக்களை அவர்கள் அமைதியின்பால் அழைத்தார்கள், ஓரிரை கொள்கையின்பால் அழைத்தார்கள். அதே போன்று அவருடைய அந்த வாழ்வில் பல வெற்றியும் கண்டார்கள். அதனை தொடர்ந்து வந்த அவருடைய தோழர்களும் இந்த உலகில் நிறைய சாதித்தார்கள், நிறைய விடயங்களில் வெற்றியும் கண்டார்கள். காரணம், அவர்கள் இறைவனை பற்றிய, அல்லாஹ்வை பற்றிய அந்த நல்லெண்ணம் அவர்களிடத்திலே இருந்தது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே வாழ்கின்ற பொழுது அவருக்கு பல வேதனைகள் அந்த மனிதர்களால் கொடுக்கப்பட்டது. உடனே அவர் அதிலிருந்து மதீனா நோக்கி செல்கின்றார். மதீனா நோக்கி செல்கின்ற பொழுது அந்த ஹிஜ்ரத் பயணத்திலே ஒரு இடையில் தௌர் குகையில் தங்குகின்றார். அந்த நிலையில் அந்த நேரத்தில் எதிரிகள் அவர்களை சூழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையில் எதிரிகள் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவரை பின்தொடர்ந்து வந்திருக்கின்றார்கள். உடனே அந்த தௌர் குகையில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மடியில் அல்லாஹ்வுடைய தூதர் தூங்குகின்றார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த எதிரிகளை கண்டவுடன் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொல்கின்றார், எதிரிகளை எம்மை சூழ்ந்து கொண்டார்கள், அவருடைய கண்ணில் நாங்கள் பட்டுவிட்டால் எங்களுடைய கதி என்னவாகுமோ என்று கேட்டவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நிச்சயமாக அபூபக்கரே, நாங்கள் இருவர் அல்ல இங்கு இருக்கின்றோம், மாற்றமாக எங்களோடு இறைவனும் இருக்கின்றான், அவன் எங்களை பாதுகாப்பான் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வோடு இருக்கின்ற அந்த நல்லெண்ணம், இறைவனின் மீது வைத்திருக்கின்ற அந்த நல்லெண்ணம் அவர்களை பாதுகாத்தது. அந்த நல்லெண்ணத்தின் காரணமாக அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழலில் கூட அல்லாஹ்வுடைய தூதர் தனது தோழருடைய மடியில் தூங்குகின்ற நிம்மதியை பெறுகின்றார். காரணம், அவர் வைத்திருந்த நல்லெண்ணமே. அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவிலே பல வேதனைகள் ஏற்படுகின்ற பொழுது அவர் தாயிப் நகரத்தை நோக்கி சென்றார். ஆனால் அந்த தாயிப் நகரத்திலே அந்த மனிதர்களும் அவரை அடித்து விரட்டினார்கள். இந்த நேரத்தில் அல்லாஹ் தாலா மீது அவர் வைத்திருந்த அந்த நல்லெண்ணத்தின் காரணமாக அவருக்கு ஆறுதல் அளிக்கின்றார். ஜின்களை கொண்டு இஸ்லாத்தை ஏற்கச் செய்கின்றான். எனவே அதன் மூலம் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தாலா ஆறுதல் அளிக்கின்றான். எனவே இது மாத்திரமன்றி இங்கு வந்த இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் பல வேதனைகளையும் சோதனைகளையும் துன்பங்களையும் அனுபவித்திருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் இறைவன் மீது கொண்ட அந்த நல்லெண்ணத்தின் காரணமாக அவர்கள் அந்த வேதனைகள் எல்லாம் உடைத்தெறிந்து பெரும் வெற்றிகளை ஈட்டி அவர்களுடைய குறிக்கோள்களையும் லட்சியங்களையும் நிறைவேற்றியிருக்கின்றார்கள். நிச்சயமாக அல்லாஹ் தாலா மறுமையில் சிறந்த வாழ்வை அவர்களுக்கு கொடுப்பான். எனவே நாங்களும் அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொண்டு இந்த உலகத்தில் சிறந்த மனிதர்களாக வாழ்ந்து மறு உலகத்திலும் நல்ல மனிதர்களாக சந்தோஷமாக வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எங்களுக்கு அருள் புரிவானாக என்று கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, புதியதொரு நாளுக்குள்ளாக வந்திருக்கின்றோம். இன்று அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி. இன்றைய நாளிலும் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் எங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கின்றார். நாங்கள் வாழ்கின்ற வாழ்க்கையிலே அழைக்கப்பட்ட வாழ்க்கை வாழும் பொழுது நிறைய போராட்டங்கள் இருக்கிறது என்பதனை நேற்றைய நாளில் உங்களுக்கு நான் சொன்னேன். அப்படி அழைக்கப்பட்ட வாழ்க்கையில் வாழும் பொழுது போராட்டங்கள் வருவது நியதி. ஆனால் அந்த போராட்டத்துக்குள்ளாக உங்களை யார் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்களோ அவர்களுக்கு எதிராக நீங்கள் எதையும் செய்ய வேண்டாம். ஏனென்றால் ஆண்டவர் இன்றைய நாளின் நற்செய்தியில் சொல்கின்றார், உங்களை செவிசாய்ப்பவர் எனக்கு செவிசாய்க்கின்றார், உங்களை புறக்கணிப்பவர் என்னை புறக்கணிக்கின்றார், என்னை புறக்கணிப்பவரோ என்னை அனுப்பியவரை புறக்கின்றார். எனக்கு அருமையானவர்களே, எங்களை புறக்கணிக்கின்றவர்கள் அல்லது எங்களை வெறுத்து ஒதுக்குகின்றவர்கள் யாரை வெறுத்து ஒதுக்குகின்றார்கள் என்றால் கிறிஸ்துவை வெறுத்து ஒதுக்குகின்றார்கள் என்று அர்த்தம் படுகின்றது என்று ஆண்டவர் தெளிவாக சொல்கின்றார். இன்றைய நாளில் வாசகங்கள், இந்த நற்செய்தி வாசகம் சில நேரங்களிலே யோசிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவர் சபிக்கின்றவரா, ஆண்டவர் சாபம் கொடுக்கின்றவரா, ஆண்டவர் மன்னிக்காத கடவுளா என்ற எண்ணத்தை பலரில்
தோற்றுவிக்கிறது. ஏனென்றால் அவர் சொல்கின்றார், கொராசின் நகரே ஐயோ உனக்கு கேடு, பெத்சாதா நகரே ஐயோ உனக்கு கேடு, சீதோன் நகரே தீர் நகரே ஐயோ உங்களுக்கு சாபம் கேடு, அதே போல் சீதோன் நகரே ஐயோ உனக்கு கேடு, கப்னராகுமே ஐயோ உனக்கு கேடு. இப்படி நிறைய நாடுகள் ஊர்கள் எல்லாம் அவர் சொல்கின்றார். ஏனென்றால் திருந்த மறுத்த, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க மறுத்த இந்த நகர்களுக்கு கேடு என்கின்றார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் மன்னிப்பின் உச்சத்தில் வாழ்கின்றவர். நிச்சயமாக எங்களுக்கு தெரியும், நினிவே நகரத்திலே எல்லோரும் தீமைக்கு உட்படும் பொழுது நான் அழிக்கப் போகின்றேன் என்று சொன்னாலும் கூட ஆண்டவர் அதை அழிக்காது விட்டார். ஏனென்றால் அவர்கள் மனம் திரும்பியதை கண்டு மன்னிப்பு கொடுத்தார். ஆனால் ஆண்டவருடைய மன்னிப்பை பெறுவதற்கு தேவையானது என்னவென்றால் மனம் திரும்புதல். நாங்கள் மனம் திரும்பியவர்கள் என்று சொல்லி, நான் புதிய வாழ்க்கைக்குள்ளாக போகின்றேன் என்று சொல்லி என்னை ஒப்பு கொடுக்கின்ற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் எங்களை மன்னிக்கின்றவராயிருக்கின்றார். அதைத்தான் ஆண்டவர் சொல்கின்றார். ஆகவே இந்த வாசகத்தை வாசிக்கின்ற பொழுது ஐயோ கேடு என்று போலும் பொழுது நாங்கள் பதட்டம் அடைய தேவையில்லை. ஏன் கேடு என்றால், நீ இந்த நற்செய்தியை கேட்டும், நீ இந்த புதிய வாழ்க்கை முறையை கேட்டும் நீ திருந்தாது இருக்கிறதை பார்க்கின்ற பொழுது ஆண்டவரால் சகித்து கொள்ள முடியவில்லை. அதுதான் ஆண்டவர் அவ்வாறான வார்த்தைகள் சொல்கின்றார். எங்களுடைய வாழ்க்கை, நாங்கள் திரும்ப திரும்ப ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கின்றோம். திரும்ப திரும்ப புதிய வாழ்க்கையை, புதிய வழியை நாங்கள் ஆராய்ந்து அறிந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் அந்த புதிய வழியில் வாழ்வதற்கு எப்பொழுதாவது முயற்சி எடுத்திருக்கின்றோமா? புதிய அந்த நம்பிக்கை ஊடாக போவதற்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்திருக்கின்றோமா? அந்த புதிய வாழ்க்கையை நாங்கள் பற்றி கொள்வதற்கு நாங்கள் என்னென்ன முயற்சி எடுத்திருக்கின்றோம்? எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் போக வேண்டியதுதான். எங்களுக்கு எதிராக வருகின்றவர்கள், எங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கின்றவர்கள், எங்களுக்கு எதிராக இல்லாதது பொல்லாதது சொல்கின்றவர்களை பற்றி நாங்கள் கவலை கொள்ள தேவையில்லை. ஏனென்றால் எங்கள் மீது கைகள் வைக்கின்ற பொழுது அது ஆண்டவர் மீதே வைக்கின்றார். ஏனென்றால் ஆண்டவர் சொல்கின்றார், நான் அழைத்து கொண்ட அடியார் மீது யார் கைகளை வைக்கின்றார்களோ அவர்கள் என் கண்மணி மீது கை வைப்பவனாக ஆகிவிடுவான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கின்றார். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, இதற்காக நாங்கள் ஜெபிப்போம். இன்றைய நாளில் ஒப்புக் கொடுப்போம். என்னுடைய வாழ்க்கை சரியானதாக இருக்கிறதா? சரியான பாதையில் போகிறதா? ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா? அப்படி இல்லை என்று சொன்னால் எங்கள் வாழ்க்கையை மாற்றுவோம். மாற்றும் பொழுது நிச்சயம் ஆண்டவர் எங்களை முழுமையாக ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆண்டவர் தம் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக இன்றைய நாளிலும் கூட. ஆமென்.